அம்மா உங்க பேருமா? எங்க பேரு வள்ளி. தம்பி பேரு விக்னேஷ். அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்கள இப்போ ஒரு பையன் மலை வளர்ச்சி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. வீட்டுக்காரர் இல்லைன்னு சொல்ல அவங்க வீட்டுக்காரமா அவர் தான் ஓடி போயிட்டாரு விட்டுட்டு போய் 2-3 வருஷம் ஆக போகுது. இந்த பையனுக்கு என்னாச்சு இப்ப? அவனுக்கு பிறந்ததுல இருந்து மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கனால அடிக்கடி வித்து வரும். அவளை பத்தி சொன்னாங்க, சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்காரர்ல பையனும் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமா ரொம்ப கஷ்டம் தான். 2-3 வருஷம் சொந்தக்காரங்க யாரும் உதவியும் கிடையாதா? சொந்தக்காரங்களே யாரும் இருந்து சொந்தக்காரங்களே உதவி பண்ண மாட்டேன்ட்டாங்க யாருமே. 10-20 நாள் ஆகுது ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு யாராவது கூட்டிட்டு போகணும். வேலைக்கு விட்டாங்கன்னா அவங்க கூட போவே இல்லைன்னா இல்ல. தனியாலாம் போக தெரியாது. கண்ணு தெரியாதவங்களோட போய் இந்த தர்மம் எடுக்கிற அந்த மாதிரியா? உங்க எல்லாருக்குமே நான் ஒரு வீடியோ காமிக்க போறேன். என் மனசுல ரொம்ப பாதிக்கப்பட்ட வீடியோ இது. ஏதாவது வெளியில நீங்க போற மாதிரி இருந்தா இப்படிதான் கட்டி போட்டுக்குவீங்களா? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு பார்வை தெரியாது, ஆனா பையனை பாருங்களேன் கட்டி போட்டுதான் வளர்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. வந்து பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இவங்க அம்மா, இவங்களுக்கு கண்ணு தெரியாது. இந்த அம்மாவுக்கு பையன் வந்து மன வளர்ச்சி இல்லாத பையன். நான் வந்த உடனே அவனை பார்த்து அவனை அந்த கயிறு இருக்கு பாருங்க, அந்த கயிறுல தான் கட்டி வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டா, நான் ஒரு ஆள் தான்ப்பா, எனக்கு கண்ணு தெரியாதுப்பா, இவனை என்னால சமாளிக்க முடியலப்பா, ஹாஸ்டல்ல விட்டுருக்கேன், எப்படியாவது நான் கூட்டிட்டு வரப்ப வச்சு கூட என்னால சாப்பாடு வழி இல்லாதனால, நானே சாப்பிட வழி இல்லாதனால இந்த பையனை என்னால பார்க்க முடியல அப்படின்னாங்க. இவங்க படுற கஷ்டத்துக்கு மேலே நம்மளாம் கஷ்டப்பட்டு போறோம். யார் பேச மாட்டானா? பேசுறான், அவன் பேசுற நேரத்துக்கு தான் பேசுறான். வாய் சரியா அப்பா அம்மா மட்டும் தான் சொல்றான். கூடவே கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது, இல்லைன்னா இங்க கைத்துல கட்டி வச்சுட்டு தான் சாப்பாடு ஏதாவது வேலை பார்க்கணும். கடவுளுக்கு கண்ணு இல்லாம பொத்தே இல்லைன்னா நம்மளுக்கு இந்த நிலைமை. ஏதாவது பசிக்குதுன்னா ஏதாவது ஒரு வாட்டி வந்து அம்மான்னுட்டு வருவான். பாத்தீங்க, உலகத்துல இவனுக்கு வர கவர்மெண்ட்ல இருந்து வர காசை வச்சோம் அவங்க கண்ணு தெரியாம ஒருத்தரோட கையேந்தியும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கவலைப்படாங்க. எங்க பாருங்க, எனக்கு அவங்க சொன்னாங்க, நான் வந்து பார்த்து எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இப்படியெல்லாம் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, இவ்வளவு கஷ்டத்தோடயும் இருப்பாங்க அப்படிங்கறத நான் இங்க வந்துதான் ஓடி பாக்குறேன். இருக்கலாமா, ஏதாவது பண்ணிட்டு போயிடலாமான்னு கூட ஒரு நேரம் வந்துச்சு இந்த பயம் பண்ற கொடுமைக்கு. சேட்டை பண்ண ஒரு ஆளு கூட இருந்தா இவனை பாத்துக்குவாங்க, எங்க போறான் எங்க வரேன்னு சொல்லுவாங்க. இவனையும் கைக்குள்ள வச்சுட்டு நானு சமைச்சு சாப்பிடணும்ல. இவன் பாட்டுக்கு எங்கிட்ட ஓடிட்டா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டம்தான். அளவுக்குதான் கொஞ்சம் கட்டுமானமா இருந்து பொழப்பு ஓட்டிட்டு இருக்கிறேன். வேலைக்கும் போக தெரியாது, பஸ்லயும் தனியா போக தெரியாது. கவலைப்படாங்க. இங்க பாருங்க, இவனுக்கு இனிமே மாசம் உதவி கிடைக்கிறதுக்கு நான் வழி பண்றேன், சரியா? நீங்க கவலைப்படாதீங்க. முதல்ல உங்களோட கஷ்டத்தை குறைப்போம், சரியா? நீங்க இப்ப நான் உங்களுக்கு வந்து பணமாவே செஞ்சுறேன். பண உதவி நான் செய்ய தயாரா இருக்கேன், சரியா? மருந்துக்கு உங்களுக்கு வந்து மருந்துக்கு சரியா இருக்கு. பாவம், அவ்வளவு கஷ்டமா இருக்கு, யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? சரி அழகாதீங்க, இங்கே பாருங்க, சரியா? இவனுக்கு மருந்துக்கு, இவனுக்கு அதே மாதிரி உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் உதவி பண்றேன். மாசம் நான் உதவி பண்றேன், சரியா? நீங்க கவலைப்படாம தைரியமா மட்டும் இருங்க. எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் வர்றப்ப மளிகை ஜாமானும் வாங்கிட்டு வந்து தரேன். இந்தாங்கம்மா, இதுல பணம் இருக்கு, சரியா? இந்த பணம் உங்களுக்கு தான், சரியா? அவனை தைரியமா நல்லபடியா வளங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் எப்பனாலும் நான் என்னையும் ஒரு மகன் மாதிரி நினைச்சுக்கோங்க. கவலைப்படாதீங்க. மாசம் இந்த உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன், கவலைப்படாதீங்க, சரியா? ஹாஸ்டல்ல உள்ள மனு பாக்குறேன், என்ன பண்றது? ஹாஸ்டல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரே வழி, அது கொஞ்சம் நல்லதுமா. ஏன்னா உங்களுக்கு பார்வை இல்லாம இவனையும் வச்சு கஷ்டப்பட்டு நீங்க ரொம்ப பாடுபட வேண்டாம் இப்போதைக்கு. ஏன்னா அவனுக்கும் மன வளர்ச்சி இல்ல, மூளை வளர்ச்சி இல்ல, அவனுக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியல. சரி பண்ண முடியும்னா கூட உடனே போய் நான் சரி பண்ணி விட்டுருவேன். இதுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல. தைரியமா இருங்க. எதை நினைச்சு வருத்தப்படாங்க. கடவுள் கொடுத்த உயிர் அவருக்கு எப்ப எடுக்கணும்னு தெரியும். நீங்க தயவுசெய்து அந்த தப்பான எண்ணங்கள் மட்டும் போகாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். அந்த கஷ்டத்துக்கு தான் மனசு தாங்க முடியாம இத்தனை வருஷ கஷ்டத்துலயும் இவனை வளர்த்து இவ்வளவு பசிய பட்டினி எடுத்து அவனை வளர்த்து கொண்டு வந்துட்டீங்கல்ல. நான் இருக்கேன், தைரியமா இருங்க, சரியா? என் பிள்ளையும் பாத்துங்க, யாருமே உதவி பண்றது ஆள் இல்லைங்கதான். நன்றி. எங்க நான் இருக்கேன், தைரியமா இருங்க. உங்களுக்கு உங்க பிள்ளைங்க நீங்க சொன்ன மாதிரி நான் கைவிட்ட மாட்டேன், சரியா? தம்பிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன், பன் எல்லாமே இருக்கு.
இல்ல இந்த பையனுக்கு கண்ணெல்லாம் தெரியும். ஆ. ஆனா சரியா ரோட்ல நடந்து கூட்டிட்டு போக தெரிய மாட்டேன் ஒரு கடை கண்ணிக்கெல்லாம். வருத்தப்படாதீங்க சரியாக்கா? சரிங்க. இன்னும் என் பிள்ளைங்க கை விட்டாதீங்க, அம்பா உதவி பண்ணா போதும். சரி, நான் கண்டிப்பா கைவிட மாட்டேன், கண்டிப்பா உதவி பண்றேன். போயிட்டு வரட்டுமா? தைரியமா இருங்க, நிம்மதியா இருங்க. நான் அடுத்த தடவை உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு எனக்கு சொல்லுங்க, நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? பணம் பத்திரமா வச்சுக்கோங்க, என்ன தேவையோ தேவையானது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. டாடா. சரி சொல்லு.